அது உங்களிடத்துல இருக்கும். உங்களுக்குரியது உங்களிடத்துல இருக்கும். அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் இருக்கும். அதிலே வேதனையை கூட்டார். வேதனையை கூட்ட மாட்டாராம். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அடுத்து வருகிற நாள்ல அதைத்தான் தரப்போகிறார். இப்ப தந்திருக்கிறது உங்களுக்கு வேதனை இல்லாத ஆசீர்வாதம் தானா? சமாதானத்தின் ஆசீர்வாதம் தானா? ஆம் என்று ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. எங்களுக்கு ஒன்று குறைவில்லாம தந்தீங்க. பாருங்க, இந்த 365 நாள்லையும் காப்பி குடிக்காத காலை நேரம் உண்டா? சாப்பிடாத காலை நேரம் உண்டா? மதியானம் உண்டா? மாலை பட்டினி கிடந்தீங்களா என்னைக்காவது? எப்படி வந்துன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு மாசம் வேலை இல்லைன்னாலும் சாப்பாடு உண்டு. ஒரு மாசம் வேலை இல்லாதவங்களுக்கு என்ன உண்டு?